அப்போ கவனிங்கள், இயேசுவை நோக்கி பார்த்து, சிலுவையை நோக்கி பார்த்து ஜெபிக்கணும். அப்போ இந்த உலகத்துல சிலர்லாம் இந்த அரசியலுக்கும் சினிமாவுக்கும் சில குறிப்பிட்ட காரியத்துக்கும் அப்படி ரொம்ப ஒரு அடிக்டா இருக்கிறாங்க பாத்தீங்களா? நம்ம அப்படி இல்லை. இயேசுவே என்னுடைய அந்த அன்பு நம்முடைய இருதயத்துக்குள்ள பாய்ந்து வரணும். இதுக்கு ஒரே ஒரு ரகசியம் தான். எப்பெல்லாம் முழங்கால் போடிட்டு இருக்கிறீங்களோ, எப்பெல்லாம் கண்ணை மூடுறீங்களோ, அப்போ உங்களுக்கு முன்னால தெரிய வேண்டியது ஒரே ஒரு காட்சி. 2 கல்வர்கள் நடுவிலே அவன் இயேசு நமக்காக 3 ஆணிகளிலே தொங்கி கொண்டிருக்கிற அந்த காட்சியை பார்க்கணும். நான் பாருங்கள், சிலுவையை நோக்கி நாம் பார்க்கும் பொழுது என்றைக்கோ இயேசு மரித்ததல்ல என் கண்ணுக்கு தெரிகிறது. இப்பொழுது அவர் எனக்காக துடிதுடித்து கொண்டிருக்கிறதான் என் கண்ணுக்கு முன்னால தெரியும். அந்த அன்பு தான் இருதயத்தை நிரப்புகிறார். அப்ப பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்து அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? இன்னைக்கும் அன்பு தெய்வ பிள்ளைகளே, கண்களை மூடி, அப்போ நீங்க எப்பெல்லாம் ஜபத்துக்காக கண்ணை மூடுறீங்களோ அப்பொழுதெல்லாம் உங்களுக்கு முன்னால தெரிய வேண்டிய காட்சி என்னவென்று சொன்னால், சிலுவையில இயேசு உங்களுக்காக உயர்த்தப்பட்டது. அப்ப என்றைக்கோ நடந்த நிகழவல்ல, இப்பொழுது அவர் எனக்காக அப்படியே ரத்தம் சிந்தி கொண்டிருக்கிறதை நினைத்து, ஆண்டவரே உங்க பரிசுத்த ரத்தத்தினால் என்னை கழுவும் என்று சொல்லி உங்கள் பாவங்களை அறிக்கை பண்ணணும். அப்ப இருதயத்துல இயேசு தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கணும். எனக்காக இயேசு சிலுவையிலே பலியானார் என்கிறதை விசுவாசிக்கணும். வாயினாலே அறிக்கை பண்ணணும். இந்த மௌன ஜபம் அது செட் ஆகாது. சில வேளை மௌனமா ஜெபம் பண்ணலாம். ஒரு பிளைட்ல டிராவல் பண்றீங்க, ஒரு ட்ரெயின்ல போயிட்டு இருக்கிறீங்க, பஸ்ல போயிட்டு இருக்கிறீங்க, பக்கத்துல இருக்கிற ஆட்கள் பல நம்பிக்கை உடையவங்களா இருப்பாங்க. அப்போ நம்ம அவங்கள தொந்தரவு பண்ணக்கூடாது. அப்போ மனதிலேயே நம்ம என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். ஆனா வீட்டுல நீங்க தனியா இருக்கும் பொழுது, சர்ச்சில் நீங்க வரும் பொழுது வாய்களை திறந்து நீங்க ஜெபம் பண்ணணும். வாய்களை திறந்து ஜெபம் பண்ணணும். இருதயத்துல விசுவாசிக்கணும். வாயினால என்ன செய்யணும்? அறிக்கை பண்ணணும். இயேசுவே நீ கூப்பிடணும். பாவங்களை எல்லாம் அறிக்கை பண்ணணும். ஆண்டவரே என்னை மன்னியும், உங்க பரிசுத்த ரத்தத்தினால் என்னை கழுவும். இந்த கையினால் ஒரு முறை பாருங்கள், ஒரு தெய்வ மனிதர் ஜெபம் பண்ணும் பொழுது நானும் பக்கத்துல இருந்தேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அவர் ரொம்ப பாருங்கள், பிரபலமான தேவ மனுஷர், பல லட்சங்களை இயேசுக்கு நேராக வழி நடத்தினவர். அவர் ஒரு சின்ன பிள்ளை ஜெபம் பண்ற போல ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஏசப்பா, என் கண்ணாலே நான் செய்த பாவங்களை என்ன செய்யும்? மன்னியும். ஏசப்பா, என்னுடைய கைகளினாலே நான் செய்த பாவங்களை என்ன செய்யும்? மன்னியும். இப்படி கையை வச்சு ஜெபம் பண்றாரு. என் சிந்தை மண்டலத்துக்குள்ளே உங்க பரிசுத்த ரத்தத்தினாலே கழுவும், என் இதயத்தை உங்க பரிசுத்த ரத்தத்தினாலே கழுவும் அப்படின்னு சொல்லி ரத்தத்தை தன்னுடைய உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை அவர் அப்படியே பாருங்க, இயேசுவின் ரத்தம் ஊடுருகிறதை விசுவாசித்து அப்படியே ஜெபம் பண்றார். இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மளை கழுவி சுத்திகரிக்கிறதாக இருக்கிறது. யோவான் நிருபத்திலே அழகாக நமக்காக சொல்லுகிறார், நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டு இருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் நம்முடைய சகல பாவங்களை நீக்கி நம்மளை கழுவி என்ன செய்யும்? சுத்திகரிக்கும். ஆமென். அந்த வார்த்தையை சொல்லுங்க, சுத்திகரிக்கும். அல்லேலூயா. அப்ப இந்த வாரம் அதிகமாய் உங்களை சுத்திகரித்து ஜெபம் பண்ணுங்க. வர்ற நேரம் நாம் கர்த்தருடைய பந்தியிலே கலந்து கொள்ள இருக்கிறோம். அன்னைக்கு பந்தியில கலந்து கொள்றதுக்கு முன்னால மட்டும் ஒரு ஜெபம் பண்றது இல்லை. ஆண்டவருக்கு பிரியமாய் ஒரு ஏனோக்கை போல தேவனோடு சஞ்சரிக்கிற பிள்ளைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். இரண்டாவது, எதுக்காக ஞானஸ்நானம் எடுக்கிறோம்? பாவ மன்னிக்கப்படுகிறதற்காக, பழைய மனுஷனை புதைப்பதற்காக. ஆமென். அப்ப இவர்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்ததுனால பாருங்கள், கிதியோனை குறித்து ஷார்ட்டா 2 வார்த்தைகளை சொல்லி நான் முடிக்கிறேன். அவர்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்ததுனால 7 வருஷம் ஆண்டவர் இப்படியாக அவர்களை சத்துருக்கள் கையிலே ஒப்பு கொடுத்து விட்டார். அப்பொழுது பாருங்கள், இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியர் நிமித்தம் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். சிலருடைய வாழ்க்கையில எவ்வளவுதான் பிரச்சனைகள் வந்தாலும் ஆண்டவரை தேட மாட்டாங்க. அதனாலதான் சில ராஜாக்களை தீர்க்கதரிசிகள் மூலம் கர்த்தர் உணர்த்துகிறார். நீ பரிகாரியை தேடாமல் பரிகாரத்தை என்ன செய்கிறாய்? தேடுகிறாய். முதல்ல கர்த்தரை தேடுங்க. ஏதாவது ஒரு பிரச்சனையா முதல்ல கொஞ்ச நேரம் உங்க மனதையாவது ஆண்டவருக்கு நேரா செலுத்துங்க.
வீட்டில் உள்ள யாராவது அவசரப்பட்டாலும் முதல்ல ஆண்டவரை தேடுங்க. ஆமென். பாருங்கள், அவர் எல்லாவற்றுக்கும் பரிகாரி. அப்பொழுது கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை அவர்களிடத்திலே அனுப்பினார். அவர்கள் குறைகளை அவர் சொல்லுகிறார். இப்பொழுது ஆண்டவர் அவர்களுக்காக ஒரு மனுஷன் எழுப்புகிறார். அவருடைய பேர் தான் கிதியோன். அவன் பாருங்கள், சத்துருக்கள் நிமித்தம் 11வது வசனத்திலே நாம் எப்படியாக வாசிக்கிறோம். தூதன் உட்கார்ந்து இருக்கிறான். மீதியானியரின் கைக்கு தப்புவிப்பதற்காக. அப்ப இது ஒரு நல்ல வாலிப தம்பி. சோ வாலிப தம்பி தங்கச்சிங்க எல்லாம் கவனிங்க. இந்த கிதியோன், இந்த சத்துருக்கள் கோதுமையை அறுப்பு காலத்துல கொண்டு போயிருவாங்க. அப்ப இவன் பாருங்க, ரொம்ப தைரியமானவன், ஒரு துணிச்சலானவன். எங்க வயல்ல உள்ள அந்த இந்த தானியத்தை நான் சத்துருக்கு என்ன செய்ய மாட்டேன், கொடுக்க மாட்டேன். தைரியமா அவன் தன்னுடைய நிலத்துல உள்ள கோதுமையெல்லாம் அடித்து, இப்போ விவசாய நிலம் இருக்கு, ஒரு நெல் தான் நினைச்சிடுங்க, அது இப்பதான் மிஷின்லாம் வந்திருக்கு, அதை அடித்து அந்த அந்த நல்ல நெல் மணியை மட்டும்தான் வீட்டுக்கு என்ன செய்வாங்க, கொண்டு வருவாங்க. இதே போல பாருங்கள், இவன் களத்துல போய் அவன் போர் அடிக்கிறான், கோதுமை அடிக்கிறான். அந்த சத்துருக்கள் கொண்டு போகிறதுக்கு முன்னால நான் இந்த தானியத்தை எல்லாம் எங்க கொண்டு போனோம், வீட்டுக்கு கொண்டு போனோம் என்று சொல்லி இவனுக்குள்ள ஒரு நல்ல எண்ணத்தை பாருங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்க சம்பாதித்தோம், உழைத்தோம், எங்க வேர்வையெல்லாம் இதுல சிந்தி இருக்குது, எங்க பிரயாசங்கள்லாம் இதுல இருக்குது, இந்த ஆசீர்வாதம் எப்படியாவது எங்க போனோம், என் வீட்டுக்கு போனோம், சத்துருக்கு போக கூடாது. இன்னைக்கு இந்த ஒரு வைராக்கியம் பிள்ளைகளுக்கு இருக்கணும். எங்களுடைய நன்மைகளை எங்க யார் அனுபவிக்க கூடாது, சத்துரு அனுபவிக்க கூடாது. சில உபவாச கூட்டத்துல நாமும் ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே எங்களுடைய ஆசீர்வாதங்கள் அது வட்டிக்கு போக கூடாது, அது வீணான ஹோட்டுக்கு போக கூடாது, எங்களுடைய ஆசீர்வாதங்கள் மருத்துவமனைக்கு போக கூடாது. இந்த 2-3 கவுண்டர் வச்சு ஜெபம் பண்ணுவோம், அப்படிதானே? நம்முடைய ஆசீர்வாதங்கள் ஏனோ நம்ம சொல்லுங்க, இந்த பணம் வசூலிக்க கவுண்டர்லாம் எப்படி இருக்குது, சின்னதா தான் இருக்கு. அப்படி சின்னதா இருக்கிற கவுண்டர் இதெல்லாம் சொல்லுங்க அப்போ. எங்களுடைய பணங்கள் எங்க போக கூடாது, மருத்துவமனைக்கு போக கூடாது. அடுத்தது, எங்கள் பணங்கள் எங்க போக கூடாது, வாலிப தம்பிங்க கவனிக்கிறீங்களா, நம்ம பணங்கள் ஒரு நாள் டாஸ்மார்க் கிடைக்கும் போட, அதான் கவுண்டர் சின்னதா தான் இருக்கு. அங்க இருக்கிற பணத்தை யாரும் திருடிட கூடாதுன்ட்டு சின்னதா வைக்கிறாங்களோ தெரியாது, அப்படிதானே? அடுத்தது, நம்முடைய பணங்கள் பாருங்கள் இப்படி வீண் வட்டிக்கு போகக்கூடாது என்று சொல்லி நம்ம பாரத்தோடு ஜெபித்ததை நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள். அப்ப இதுல ஒரு வைராக்கியம். இவனும் அப்படித்தான், எங்களுடைய நன்மைகள் சத்துருவிட்ட போயிடக்கூடாது, எங்களுடைய நன்மைகள் எங்க போயிடக்கூடாது, சத்துருகிட்ட போயிடக்கூடாது என்று சொல்லி பாருங்கள், அவன் தைரியமாய் அவன் போரடித்து கொண்டிருக்கிறான். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். 12வது வசனத்துல பார்க்கிறோம், கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். இன்னைக்கு யாரெல்லாம் இப்படி பிரயாசப்பட்டு ஜெபம் பண்றீங்களோ, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அப்ப இந்த கிதியோன் என்கிற இந்த மனுஷனை குறித்து ஷார்ட்டா சில வார்த்தைகளை நம்ம பார்த்துருவோம். கர்த்தர் பாருங்க, இவனை பார்த்து சொல்லுகிற, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். கிதியோன் சாதாரண மனுஷன் அல்ல, கொஞ்சம் தெளிவுள்ள மனுஷன், கொஞ்சம் விஷயம் தெரிஞ்ச மனுஷன். அவன் அழகா கேட்கிறான் அவரை நோக்கி, என் ஆண்டவரே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு ஏன் நேரிடுகிறது? அப்போ இவனுக்கு இந்த ஹிஸ்டரி எல்லாம் தெரிஞ்சிருக்குது. கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன எங்கே? பாருங்க, இதுல அவனுக்குள்ள இருக்கிற வேத அறிவு, அவனுடைய ஊர்ல உள்ள பிதாக்கள், அவனுடைய குடும்பத்தில் உள்ள பிதாக்கள் எல்லாம் தேவனை குறித்து அவனுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. அப்ப நம்ம வாலிப பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க நிமிர்ந்து கவனிங்கம்மா. இப்போ உங்களுக்கு இந்த வசனத்தை படிச்சு தர்றோம்ல, இதே போல கிதியோனுக்கு அவங்க ஊர்ல உள்ள மூப்பர்கள் எல்லாம் சொல்லி கொடுத்திருக்காங்க. சண்டே கிளாஸ் டீச்சர் சொல்லி கொடுத்திருக்கிறாங்க, வீட்டுல அம்மா அப்பா சொல்லி கொடுத்திருக்கிறாங்க.
பிள்ளைங்களுக்கெல்லாம் பாருங்க, நான் சில நேரம் நினைப்பேன், ஏன் இந்த பிள்ளைங்களுக்கு பேசாம சில நேரம் அப்பா அம்மாவுக்கு பேசுறோம் அப்படின்னு நான் நினைப்பேன் பாருங்க. அப்ப ஆவியானவர் எனக்கு சொன்ன ஒரு விஷயம் தெரியுமா, வேதத்துல உன் பிள்ளைகளை நீ இப்படி நடத்தணும் அப்படின்னு சொல்லி பெற்றோருக்கு குறிப்பா கர்த்தருடைய வேதம் போதிக்கிறதா இல்லையா? போதிக்கிறது. அல்லேலூயா. நீ உன் பிள்ளை இப்படிதான் நடக்கணும், நீ உட்காரும் பொழுதும் நீ இருக்கும் பொழுதும். பாருங்க, கடந்த நாட்கள் ஒரு விஷயம் சொன்னேன், பிள்ளைங்க ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வர்ற நேரம் அம்மா கண்டிப்பா வீட்டுல இருக்கணும். எத்தனை பேர் கடைபிடிச்சிங்க? கையை வைத்து ஒரு அல்லையா சொல்லுங்க அப்போ. அதுக்கு முன்னால நீங்க விருந்து வீட்டுக்கு போனா போங்க, கல்யாண வீட்டுக்கு போனா போங்க, பிள்ளைங்க ஸ்கூல்ல இருந்து வீட்டுல வர்ற நேரம் நீங்க இருந்தாகணும். அவங்க கிட்ட அதுக்கு முன்னால கிச்சன்ல உள்ள எல்லாம் செய்யுங்க, அவங்க கிட்ட கொஞ்ச நேரம் உட்காருங்க. இந்த டியூஷன்லாம் அனுப்புறது எனக்கு ரொம்ப பெரிய ஹாப்பி ஒன்றும் கிடையாது. டியூஷன்ல இவங்க உண்மையா படிக்கிறாங்க, அந்த மார்க்கை நீங்க வச்சு இப்படி பார்க்கணும். பாஸ்புக்கை இப்படி பார்க்க தெரியுதுல்ல, 5000 ரூபாய் போட்டேன், இங்க 5000 ரூபாய் என்ன செய்திருக்கா, இந்த அறிவு இருக்குல்ல. இதே போல பிள்ளைங்களுடைய இந்த ரேங்க் எல்லாம் எடுத்து பார்க்கணும். போன மாசம் என்ன ரேங்க் வாங்கியிருக்காப்புல, இந்த மாசம் என்ன, உட்கார்ந்து பார்க்கணும். யாரு கண்ணாடி எல்லாம் போட்டு ஒரு உட்கார்ந்து டைம் டேபிள்ல உட்கார்ந்து சாப்பிடுறது போல உட்கார்ந்து இதெல்லாம் எடுத்து வச்சு கரெக்டா பாக்குறீங்களோ, நீங்க தான் உண்மையான அம்மா, உண்மையான அப்பா. ஒரு அல்லையே சொல்லுங்களேன். சில சகோதரர்கள்லாம் சொல்றாங்க, எங்களை விட்டுருங்க ஐயா, நாங்க ஒன்லி ஏடிஎம் மிஷின். அல்லேலூயா. எவ்வளவு ஃபீஸ் கட்டணுமோ அதை வேண்டாம் தர்றோம். அப்ப சகோதரிகள் தான் இதுல கவனம் செலுத்தணும். அப்போ பார்க்கணும், டியூஷனு போறதுனால கொஞ்சமாவது இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்குதா, ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ல 10 மார்க் கூட வாங்கியிருக்கானா, இல்லாட்டி நீங்க உட்காருங்க, நீங்க தான் பெஸ்ட் டீச்சர். உட்கார்ந்து எழுதி காணிக்க சொல்லுங்க, படிக்க சொல்லுங்க. சில பிள்ளைங்களெல்லாம் இஷ்டத்துக்கு இப்போ விடுறீங்க, பிறகு வேதனைப்படுவீங்க. உட்காருங்க. நீங்க திரும்ப திரும்ப ஆவியானவர் அது தெளிவா சொல்றார். வீட்டில் பிள்ளைங்க ஸ்கூல் போயிட்டு வந்தோன்னு அவங்க கூட உட்காருங்க, அவங்க கூட உட்கார்ந்து பேசுங்க, அவங்க முகங்களை பார்க்கணும். காலைல அனுப்பிவிட்டே போல ஃப்ரெஷ்ஷாக இருக்கா, ஏன் ஷேடாக இருக்கா, அவங்களோட கொஞ்ச நேரம் பேசுங்க. வீட்டுக்குள்ள உட்காருங்க, வீட்டுக்குள்ள டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. சில வீட்டிலலாம் இந்த டோர் பூட்டுறதே கிடையாது, கேட் எல்லாம் பூட்டுறதே கிடையாது. அப்படி இருக்கவே கூடாது. கேட்லாம் பூட்டியிருக்கணும். அடுத்த வீட்டுக்குள்ள வந்தோன்னு வீடு டோரை என்ன செய்யணும், எந்த வீடெல்லாம் அப்படி இருக்கிறீங்க அப்படின்னா அது ஒரு இடத்துல உட்காரும். இது ஃபுல்லா எல்லாம் அந்த டோர்லாம் திறந்து கேட் எல்லாம் திறந்துன்னு அது சங்கி தெருவுக்கு போவோம், அடுத்தது ஊருக்கு போவோம், ஃப்ரெண்ட்ஸோட போவோம். உங்க வீட்டுக்கு ஒரு ஆள் வர்றதுனால யோசிக்கணும், வீட்டுக்குள்ள இருக்கிற ஆள் வெளியே போனதுனால என்ன செய்யணும், யோசிக்கணும். வீட்டுக்குள்ள வந்தாச்சு நீ எங்க அம்மா அப்பா என்ன செய்ய மாட்டாங்க, விட மாட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ பிள்ளைங்களுக்கு ஏன் இப்படி போதிக்கணும்னா பைபிள் பெற்றோருக்கு ஏன் இதை சொல்லி கொடுக்கணும்னா பைபிள் திரும்ப திரும்ப சொல்லுது. இந்த பெற்றோருக்கான டீச்சிங் சொல்லப்பட்டிருக்கு, நிறைய விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. பிள்ளைங்களை எப்படி நீ உட்காரும் பொழுதும், நீ நடக்கும் பொழுதும், நீ படுத்திருக்கும் பொழுதும் அவைகளை குறித்து பேசி. அல்லேலூயா. இப்போ கிதியோனுக்கு இப்படித்தான் அவங்க அம்மா அப்பா பாருங்கள், எகிப்திலே ஒரு காலத்துல நம்ம அடிமையாக இருந்தோம் என்கிறதை அழகா டீச் பண்ணி கொடுத்திருக்கிறாங்க. ஆண்டவர் அதிசயத்தை செய்தார். அந்த 10 வாதைகளையும் ரொம்ப விவரித்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றும் பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றும் மோசையை குறித்து பிரபலமா பேசியிருப்பாங்க, யோசுவாவை குறித்து பிரபலமா பேசியிருப்பாங்க. ஏன்னா நியாயாதிபதிகளுடைய காலகட்டம் என்பது இவர்கள் எங்க வந்தோன்னு, யோசுவா காலத்துக்கு அடுத்தது நியாயாதிபதிகளுடைய காலம் என்ன செய்தாயிட்டு, ஆரம்பமாயிட்டுது. அதனால பாருங்க, நான் நினைக்கிறேன் இவங்கள இருக்கிறவங்க சிலவங்களுக்கெல்லாம் அந்த விஷயங்கள் எல்லாம் நல்லா தெரிந்தவங்க. அதனால்தான் பாருங்கள் இந்த கிதியோன் அழகாக அந்த ஒரு வார்த்தையை, ஒரு லைன் இப்படி வருது பாருங்க, எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே. அப்ப விவரித்து சொல்லுங்க, சும்மா ஷார்ட்டா முடிச்சிடக்கூடாது. இயேசு நமக்காக அவ்வளவு நன்மை செய்தார். இந்த பிள்ளைங்கள் எல்லாம் கொஞ்ச நேரம் கைத்தட்டி பாடி ஆராதிக்க சோத்திரம் பண்ண வைக்கிறதுக்கு முன்னால ஆண்டவர் எனக்கு கிருபைகளை தந்திருக்கிறதுக்காய் சோத்திரம். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னும் கரங்களை அசைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அதனால இந்த ஃபேமிலி பிரேயர்ல எல்லாம் ரவுண்டா உட்காருங்க, கைகளை தட்டி பாட வைங்க,
பைபிளை வாசிக்க வைங்க. எனக்கு ஆசை எல்லா தம்பிங்களும். இன்னைக்கு ஒரு தம்பியை கூடுவோமான்னு நினைச்சேன், அதுக்கு மாத்தி இன்னொரு தம்பியை கூப்பிட்டேன். அதனால எப்பவும் ரெடியா இருக்கணும். பைபிள் சங்கீதம் வாசிக்க திடீர்னு பாஸ்ட் நம்மளை என்ன செய்திருவாரு, கூப்பிட்டுருவாரு அப்படின்னு சொல்லி எப்பவும் ரெடியா இருக்கணும். சத்தமா வீட்டுல ஃபேமிலி பிரேயர்ல சங்கீதங்களை வாசிக்க வைங்க. மொபைல் அது பெரிய சாதனை கிடையாது. ட்ரெஸ் விதவிதமா போடுறது சாதனை கிடையாது. முடிய வெட்டுறது சாதனை கிடையாது. நீ படிப்புல சாதிக்கணும். ஸ்கூல்ல அப்படி நிமிர்ந்து நிக்கணும். இந்த கொஸ்டின் உனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி எழுப்பி விட்டுறக்கூடாது. அங்கேயும் சாதிக்கணும். ஸ்கூல்லையும் காலேஜ்லயும் என்ன செய்யணும், சாதிக்கணும். இவன் நல்லா படிக்கல, பேரண்ட்ஸை கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லி அம்மா அப்பாவை அங்கே கூட்டு போய் நிற்க கூடாது. நல்ல பெருமையா நல்ல அவார்டெல்லாம் வாங்கிட்டு வந்து அதுக்காக அம்மாவை அப்பாவை கூட்டு போனோம். ஒரு ஃபங்க்ஷன், எனக்கு பரிசு உண்டு, எனக்கு ஸ்பெஷல் கிஃப்ட் எல்லாம் உண்டு, நான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கிறேன் கிளாஸ், அதுக்காக அப்பா அம்மாவை கூப்பிட்டு போனோம். அதுக்கு ஒரு கௌரவம். எனக்கு ஒரு தங்கச்சி கூப்பிட்டாங்க, காலேஜ் கண்டிப்பாக வரணும், எனக்கு வந்து பெஸ்ட்டு வந்து சில பரிசெல்லாம் தர போகிறாங்க, ப்ளீஸ் நீங்களும் வரணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா. அப்படிப்பட்ட பிள்ளைங்க ஆமாம் என்னோட சர்ச்சில் இருந்ததுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். நல்லலையே சொல்லுங்களேன். ஆமீன். கவனிங்க, அப்படி விஷயத்துக்கு வந்துடும். அப்போ இந்த கிதியோன் அவனுடைய பிதாக்கள், அவளோட தாத்தாவா இருக்கலாம். இங்க யாராவது தாத்தா பாட்டிகள்லாம் இருக்கிறீங்களா? பிள்ளைகள்கிட்ட என்ன கதை பேசுறிய? பேர பிள்ளைகள்ட்ட எல்லாம் நல்ல பைபிள் வசனங்களை சொல்லிக் கொடுக்கணும், நல்ல புத்திகளை சொல்லிக் கொடுக்கணும். இவன் பாருங்கள், விவரித்து சொன்னார்கள் கர்த்தருடைய அற்புதங்களை. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். சுருக்கமா பேசாதுங்க. எப்படி பேசணும்? விவரித்து சொன்னார்கள். இது கிதியோனுக்குள்ள விழுந்துட்டு, அப்ப தூதன் சொல்றாரு. அப்ப கிதியோன் வந்து கொஞ்சம் விஷயம்லாம் தெரிஞ்ச மனுஷன், வேத வசனங்களை தெரிந்த மனுஷன், இஸ்ரவேலுடைய வரலாறை தெரிந்த மனிதன். தேவன் யாருன்னு தெரியும் எனக்கு நல்லா. தேவன் யார்? அவன் அதான் அந்த கொஸ்டின் எழுப்புறான் பாருங்க. கர்த்தர் எங்களோடு கூட இருந்தால் இவைகள் எல்லாம் எங்களுக்கு நேரிடுவான். இன்னைக்கு யாராவது இது ஒரு பெயினான வார்த்தை. இந்த கிதியோன் ஒரு சைடு நினைச்சு பாருங்க, இவனுக்கு இப்படி எல்லாம் வசனம் தெரியும், தேவன் யாருன்னு தெரியும், ஆனா பயந்து பயந்து தன்னுடைய ஆசீர்வாதத்தை வீட்டுக்கு சேகரிச்சுட்டே இருக்கிறான். இப்படி பார்க்கறான், இந்த பக்கத்துல இருந்து எதிரிகள் வருவாங்களோ. ஏன்னா இவனும் ஒருவேளை துண்டிக்கப்படலாம். இவனுடைய இப்போ ஒரு எதிரி ஒரு படை வருதுன்னா யாரெல்லாம் எதிர்க்கிறாங்களோ அவங்களெல்லாம் போட்டு தள்ளிட்டு தான் ஆசீர்வாதத்தை எடுத்துட்டு போவாங்க. ஆனா இவன் ஒரு தைரியமான மனுஷன். இவன் கொஞ்சம் விஷயம், இவன் வந்து கொஞ்சம் பேர்லாம் வந்தா சமாளிக்கலாங்கிற ஒரு மனுஷன். அவனை தான் கர்த்தர் பிடிக்கிறாரு. கர்த்தர் சொல்றாரு ஆமீன். பாருங்க, அப்ப அவன் ஒரு பெயின், ரொம்ப மனவேதனையில இருக்கிறான். இவ்வளவு அற்புதங்களை செய்த தேவன் இப்படி எங்களை கைவிட்டு விட்டாரே என்று சொல்லி. ஆனா இன்னைக்கு யாராவது அப்படி பெயினோடு இருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்றாரு ஆமீன். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, நீ இஸ்ரவேலை மீதியாடின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. அல்லேலூயா. உடனே பாருங்க, ஆண்டவருக்கு எப்பொழுதுமே தேவை யாரு தெரியுமா? என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன்? இதோ மனாசேயிலே என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன். அல்லேலூயா. அப்போ யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேல் என்னும் சிறு கூட்டமே, ஒன்னு நான் வந்து ஒரு பெரிய யந்திரமாய் மாற்றுவேன் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனத்தை ஆண்டவர் மாற்றினது போல கர்த்தருக்கு யார் தெரியுமா தேவை? எனக்கு எல்லாம் தெரியுங்கிற ஆள் தேவை கிடையாது. கர்த்தருக்கு யார் தெரியுமா தேவை? இவன் சொல்றான், 12 கோத்திரத்திலும் பிள்ளைங்க கவனிங்கம்மா, யாரெல்லாம் தேவ சமூகத்துல தாழ்த்துக்கிறீங்களோ, ஒரு தாழ்மை உங்களுக்குள்ள இருக்கிறதோ, நீங்க தான் கர்த்தருக்கு வேணும். இவன் சொல்றான் 12 கோத்திரத்திலும் ஏன் கோத்திரம் வந்து ஆமீன் பாருங்க மிகவும் எளியது. மனாசே என்று சொல்லும் பொழுது உங்களுக்கே தெரியும், அவங்க வந்து இருக்கிறதே கிருபை. இந்த கோத்திரம் அழிந்துட்டு அப்படின்னு நினைச்சாங்க, ஏதோ அது கொஞ்சம். அப்போ 12 கோத்திரத்திலும் எங்க கோத்திரம் வந்து ரொம்ப சின்னது. ரெண்டாவது, ஆண்டவருக்கு யாரு தேவை அப்படின்னா, என் தகப்பன் வீட்டுல நான் எல்லாரிலும் சிறியவன். அல்லேலூயா. இவங்க அப்பா வீட்டுல அப்படின்னு சொல்லும் பொழுது சித்தப்பா பெரியப்பா மக்கள் அந்த குடும்பம் இருக்குல்ல, சில வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா, நான் முதல்ல ஒரு லிஸ்ட் சொன்னேன், சிலவங்களெல்லாம் பார்த்தா அவங்கள ஒரு விஷயமாவே அவங்களுக்கு தெரியாது. அவனா அவளா
அப்படின்னு சொல்லி எல்லாரும் சிரிப்பாங்க. இவங்க பேசுறதும் சிரிப்பாதான் இருக்கும், இவங்க செய்கிறது எல்லாருமே ஒரு கிண்டலா தான் இருக்கும். உண்மையிலே அப்படி நான் பாதிக்கப்பட்டு நான் வளர்ந்தவன். என்ன நம்ம பேசுனா அப்படி நம்ம செய்தா யாருமே அதை ஒரு விஷயமா அவனா அவனா அப்படிங்கிற வேணா அந்த இளையதுன்னா அப்படி ஆயிருமோ என்றது தெரியல. இந்த கிதியோனை ஏன் கர்த்தர் பிடித்தார்னா, பாருங்கள், இவன் எதை செய்தாலும் அவங்க யாருக்கும் என்ன செய்யாது, பிடிக்காது. இவன் பேசினாலும் பிடிக்காது, இவன் செய்தால். அப்ப இந்த பெருசுகள் எல்லாம் நான் நினைக்கிறேன், இவன் ஒரு விஷயமே இல்லை, இவனா ஆகாதவன், இவனா யாரு. இந்த கிதியோனுடைய குடும்பத்துல யாரெல்லாம் இருந்தாங்களோ எல்லாரும், ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, எல்லாரும் இவனை எப்படிதான் பார்த்தாங்க, ஒரு ஏளனமா பார்த்தாங்க, ஒரு பரியாசமா பார்த்தாங்க. அதான் சொல்லுகிறேன், என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்று சொல்லுகிறேன். இன்றைக்கு ஆண்டவருக்கு தேவை யாரு தெரியுமா? ஒரு எளியவனும் ஒரு சிறியவனும் தான் கர்த்தருக்கு தேவை. நத்திங், என்கிட்ட ஒண்ணுமே இல்லப்பா, நான் ஒரு எளியவள், என்கிட்ட ஆள்பலமும் இல்லை பணபலமும் இல்லை, நான் ஒரு எளியவள் என்று சொல்லி இந்த கிதியோனை போல யார் உங்களை தாழ்த்துகிறீங்களோ கர்த்தர் சொல்லுகிறார் உங்களை பார்த்து. அதற்கு கர்த்தர், நான் உன்னோடு கூட இருப்பேன். ஒரு மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நான் உன் கூட இருப்பேன், நான் உன் கூட இருப்பேன். பிரைஸ் காட். எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, யாக்கோபு என்னும் பூச்சியே, அந்த வனாந்தரத்துல பாருங்க, பெரிய வனாந்தரம். கர்த்தர் இப்போ ஒரு சேட்டலைட்ல இருந்து ஒரு போட்டோ எடுக்கும்போது ஒரு மனுஷன் ஒரு 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 கிரவுண்ட்ல இருந்து அவனை பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்? சின்ன பூச்சி. இதே போலதான் கர்த்தர் ஒரு நாள் அவன் சகோதரனுக்கு தப்பி போய் ஒரு இடத்துல அவன் அப்படியே கல்ல தலைக்கு வச்சு படுத்துட்டு இருக்கும்போது இவனை பார்த்தாரு. அந்த தான் சொல்றாரு, யாக்கோபு என்னும் பூச்சியே. இரண்டாவது பாருங்கள், அவன் அவனுடைய பிள்ளைகள் அவர் கூட்டிட்டு அப்படி அந்த மாமனார் வீட்டுல இருந்து வர்றான் பாத்தீங்களா, அவன் ரெண்டாவது அதை பார்க்கிறாரு, நீ ஒரு சின்ன கூட்டம், நான் உன்னை ஒரு எந்திரமாய் மாற்றுவேன். அல்லேலூயா. எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு மனுஷனா உன்னை மாற்றுவேன். இதே போல இந்த கிதியோன் சொல்லுகிற, என் தகப்பன் வீட்டுல நான் எளியவன். அதுவும் பாருங்கள், எங்களுடைய கோத்திரத்துல இஸ்ரவேல்லே நான் ஒரு எளியவன், அது என் தகப்பன் வீட்டிலே நான் ஒரு சிறியவன். நான் எப்படி செய்வேன்? ஆண்டவர் சொல்றாரு, ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல இந்த பெரிய மீதியானியரை நீ முறியடிப்பாய். உனக்குள்ள இருக்கிற இந்த பலத்தோடு போ. எத்தனை பேர் சொல்றீங்க கர்த்தர் நமக்குள்ள ஒரு பலனை வச்சிருக்கிறார்? ஆமென். அல்லேலூயா. பலகீனமான சரீரமா இருக்கலாம், ஆனா கர்த்தர் உங்களுக்குள்ள ஒரு பலனை வச்சிருக்கிறார். ஆமென். உங்களுக்கு ஒரு ஜாப் தந்தது கர்த்தர். ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு ஒரு நீரூற்ற கர்த்தர் கொடுக்கிறார் பாத்தீங்களா? ஒரு டிகிரியை முடிக்க வச்சு, ஒரு கையின் பிரயாசம், ஒரு தொழில், ஒரு வருமானம் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து வச்சிருக்கிறார் பாத்தீங்களா? இதெல்லாம் தந்தது கர்த்தர். ஒரு பிசினஸா இருக்கலாம், அல்லவற்றில் ஏதாவது ஒரு தொழிலை நீங்க தெரிஞ்சிருக்கலாம், இதை தந்தது கர்த்தர். கர்த்தர் சொல்றாரு, நீங்க நினைக்கலாம், என் பிள்ளைகளுக்காக எப்படி நான் ஆஸ்தியை சம்பாதிப்பேன் இந்த உலகம் என்று சொல்லும் பொழுது பாருங்கள், சில லட்சங்களை எல்லாம் வைத்து இந்த உலகத்துல ஒண்ணு என்ன செய்ய முடியாது. இனி வருகிற காலங்கள்ல இந்த 1C 2C இந்த மாதிரி வேணும்னு நினைக்கிறேன். 1G 2G அது இல்ல, 1C அப்படின்னா சில கோடிகள் இருந்தாதான் சில காரியத்தை என்ன செய்ய முடியும், உங்களுக்கு கையாள முடியுது. கர்த்தர் சொல்றாரு, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. அல்லேலூயா. தேவைக்காக ஒருவேளை நீங்க கலங்கி இருக்கிறீங்களா, நான் என்ன செய்வேன் இருக்கிறீங்களா, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறாரு, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ. ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல நீ இந்த பெரும் படை ஆகிய மீதியானியரை முறியடிப்பாய். இந்த உலகத்தில் இருக்கிற தேவைகளை சந்திக்க கர்த்தர் உங்களுக்கு பலம் தருவார், வேண்டிய ஐஸ்வர்யங்களை தருவார். ஐஸ்வர்யங்களை சம்பாதிப்பதற்கு இந்நாட்களில் இருக்கிறது போல கர்த்தர் உங்களுக்கு பலனையும் ஆண்டவர் உங்களுக்கு ஞானத்தையும் தருவார். அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆவிக்குரிய காரியத்தை குறித்து பயம் வேண்டாம். கர்த்தர் சொல்றாரு, இருக்கிற பலத்தோடு போ. ஆமென். உங்களுக்குள்ள ஒரு பலனை வச்சிருக்கிறாரு. மீதியானியரை முறியடிக்கிறதுக்கு கிதியோனுக்குள்ள கர்த்தர் எதை வச்சிருக்கிறாரு? கிதியோன் அதோடு விட்டான்னு நினைக்கிறீங்களா? நேரம் போனதுனால முடிக்கிறேன். அவன் டெஸ்ட் பண்றான், என்னோட பேசினது யாரு? ஹல்லேலூயா. சரியான ஆளை தான் கர்த்தர் பிடிச்சிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா.
ஆனாலும் ரெண்டாவது திருப்தி ஆகல. எதிரியினுடைய பாளையத்துக்குள்ள போய் பார்க்கிறான். அங்க எதிரிகளும் யாரை குறித்து தான் பேசிட்டு இருக்கிறாங்க. எதிரிகள்ல ஒருத்தன் கண்ட சொப்பனத்துக்கு அந்த விளக்கத்தை சொல்லும் பொழுது இப்ப இவனுக்கு கை திடப்படுகிறது. ஆமா, என்னுடைய கையில இருக்கிற ஒரு பட்டயம், இப்போ இவன் சொல்றான், இது என் கையில இருக்கிற பட்டயம் அல்ல, கர்த்தருடைய பட்டயம் இல்லை, இது யாருடைய பட்டயம்? இது கிதியோனுடைய பட்டயம் இல்லை, இது யாருடைய பட்டயம்? கர்த்தருடைய பட்டயம். அல்லேலூயா. மாம்ச பலத்தை ஒரு நாள் நம்பி இருக்காதுங்க சகோதரனே, சகோதரியே. கர்த்தர் நமக்கு பலம் தருவார். தாவீது பாருங்க, அந்த பெரிய கோலியாத்துக்கு முன்னால நிற்கும் பொழுது கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்பதை இன்றைக்கு இந்த ஜனங்கள் எல்லாம் காணும்படி பாருங்கள், சேனைகளின் கர்த்தருடைய நாமத்துல ஒரு சின்ன கூழாங்கல்லை எடுத்து பெரிய கோலியாத்தை தாவீது என்ன செய்தான்? வீழ்த்தினான். கர்த்தர் உங்களுக்கு பலம் தருவார். கர்த்தர் உங்களுக்கு பலம் தருவார். இன்னைக்கும் கர்த்தர் சிலரோடு தீர்க்க தரிசனமா சொல்றாரு, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ. உனக்கு இருக்கிற தேவையாக இருக்கலாம், உனக்கு இருக்கிற பலகீனமாக இருக்கலாம், எல்லாவற்றையும் நீ ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல கர்த்தருடைய நாமத்தில் எல்லாவற்றையும் வீழ்த்தி போடுவாய். எல்லாரும் ஆண்டுடைய சமூகத்திலே எழுமி நின்று ஒரு 2 நிமிஷம் அப்படியே துதித்து கடந்து செல்லுமா?